வெல்கம் டு டிடி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷுட், குட், வுட் இந்த 3 வேர்ட்ஸையும் எந்த மாதிரியான சென்டென்ஸில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஷுட் பார்த்தீங்க அப்படின்னா அட்வைஸ், அப்புறம் இல்லைனா ரெக்கமெண்டேஷன், இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து ஷுட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் குட் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி, அப்புறம் பாசிபிலிட்டி, இந்த மாதிரி இடங்களில் வந்து குட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வுட் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷ்னல் ஆக்ஷன்ஸ், கிடையாது, ஃபியூச்சர் ஆக்ஷன், கண்டிஷ்னல் ஆக்ஷன், இந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம வுட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து இதுதான் கொஷின். இப்போ இந்த கொஷின்ஸில் எந்த இடங்கள்லாம் ஷுட், குட், வுட் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். யூ ட்ரை திஸ் லெமன் கேக் இப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? யூ ட்ரை திஸ், ட்ரை பண்ணி, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது எங்கே இருக்குது? ஷுட்டில். அப்போது இங்கே என்ன வரும்? நம்ம இங்கே என்ன போடணும்? ஷுட். யூ ஷுட் ட்ரை திஸ் லெமன் கேக். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. யூ ஸ்பீக் குட் இங்கிலீஷ், உன்னால் நல்லா இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அது ஒரு அவங்கள்ட்ட ஒரு நல்ல எபிலிட்டி அப்படி இருக்கிறனால வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எபிலிட்டி அப்படின்றதுனால என்ன யூஸ் பண்ணணும்? குட். யூ குட் ஸ்பீக் குட் இங்கிலீஷ் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் ஐ ஹேட் மணி ஐ ட்ராவல். இங்கே என்ன வரும்? இப்போ நல்லா கொஷின் போனீங்க. இஃப் ஐ ஹேட் மணி ஐ ட்ராவல், என்கிட்ட பணம் இருந்தால் நான் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும் போது என்னது? ஒரு கண்டிஷனல், கண்டிப்பாக என்கிட்ட இருந்தால் நான் போவேன் அப்படின்றனால இங்கே ஒரு கண்டிஷனல் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? கண்டிஷனல் ஆக்ஷன் எங்கே இருக்குது? வுட்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? வுட். If I had money I would travel. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. யூ டேக் அ பிரேக். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? யூ டேக் அ பிரேக். இங்கே என்ன வரும்? நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே என்ன அட்வைஸ் எங்கே இருக்குது? ஷுட்டில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே வந்து ஷுட் யூஸ் பண்ணணும். யூ ஷுட் டேக் அ பிரேக், இதுதான் கரெக்டாக இருக்கும். You should take break. Next question. They join us soon as அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ என்னதான்? அவங்க இன்னும் வரலை, இனிமேல் தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து ஃப்யூச்சர். ஓகேவா? அப்போ ஃப்யூச்சர்னால நம்ம இங்கே ஃப்யூச்சர் எங்கே சொல்லியிருக்கோம்? இங்கே ஒரு வுட்டில் இருக்குது. ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் எங்கே இருக்குது? வுட்டில். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து வுட் யூஸ் பண்ணணும். They would join us soon as அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். she be a great leader, அவரால் நல்ல ஒரு தலைவராக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையும் என்னது? அவருக்கான இந்த எபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எபிலிட்டினா என்ன சொல்லியிருக்கோம்? குட். ஸோ இங்கே என்ன வரும்? she could be a great leader. நெக்ஸ்ட் கொஷின். you study before exams. இப்போ நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா? எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் படியேம்மா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ அட்வைஸ்னால் என்ன யூஸ் பண்ணணும்? ஷுட். யூ ஷுட் ஸ்டடி பிஃபோர் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஐ அரைவ் ஹோம் டுமாரோ, அதாவது நாளைக்கு தான் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ வந்து அது நாளைக்கு அப்படின்றப்போ டுமாரோ அப்படின்னு சொல்கிறதுனால அது வந்து ஃப்யூச்சர் தான். டுடேனால ப்ரெசன்ட். ஓகேவா? ஸோ டுமாரோன்றது ஃப்யூச்சர். ஸோ இங்கே ஃப்யூச்சர் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ என்ன யூஸ் பண்ணணும்? வுட் யூஸ் பண்ணணும். ஐ வுட் அரைவ் ஹோம் டுமாரோ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின்.
யூ பி கேர்ஃபுல் ஆல்வேஸ். நீ எப்பவும் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வைஸ் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஷுட் யூஸ் பண்ணுவோம். அட்வைஸ்னா ஷுட். யூ ஷுட் பி கேர்ஃபுல் ஆல்வேஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி எப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அவளால் நல்லா பாட முடியும் அப்படின்றது அந்த இடத்துலையும் ஒரு எபிலிட்டி, அவளால் அதாவது முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவளால் நல்லா பாட முடியும் சொல்லியிருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு எபிலிட்டின்ற ஒரு ஆக்ஷன் ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், எபிலிட்டி அப்படின்னா என்னது, குட் யூஸ் பண்ணுவோம். ஷி குட் சிங் பியூட்டிஃபுல்லி அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹி பி ஏ கிரேட் ஃபிட் ஹியர். இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன வரும், அது ஒரு அவர் ஃபிட் ஹியர், இங்கே நல்லா ஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம், பாசிபிலிட்டி அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டி அப்படின்றது எங்கே இருக்குது, குட்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், குட். ஹீ குட் பி ஏ கிரேட் ஃபிட் ஹியர். ஹீ குட் பி ஏ கிரேட் ஃபிட் ஹியர். இதுதான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இஃப் ஐ வேர் ஹீம் ஐ டேக் த ஜாப். நான் அவராக இருந்தால் நான் இந்த ஜாப் எடுத்திருப்பேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன, நான் அவராக இருந்திருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷனல். நான் இதை பண்ணியிருந்தால், நான் இதை செஞ்சுருந்தால், என்கிட்ட இருந்திருந்தால், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இங்கே கண்டிஷனல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும், கண்டிஷனல் அப்படின்னா வுட் யூஸ் பண்ணணும். இஃப் ஐ வேர் ஹிம் ஐ வுட் டேக் த ஜாப். இதுதான் கரெக்டாக இருக்கும். அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷுட், குட், வுட் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னா, ஷுட் அப்படின்றது அட்வைஸ், ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். குட் வந்து எபிலிட்டி, அப்புறம் பாசிபிலிட்டி இந்த மாதிரியான இடங்களில் குட் யூஸ் பண்ணுவோம். வுட் வந்து ஃபியூச்சர் ஆக்ஷன் இல்லைனா கண்டிஷனல் ஆக்ஷன் இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வந்து வுட் யூஸ் பண்ணுவோம். இப்போ கொஷின்ஸில் இவங்க ட்ரை திஸ்ன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களால நல்லா பேச முடியும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கறனால இந்த இடத்துல குட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்திருந்தால், நான் என்கிட்ட பணம் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன், அந்த கண்டிஷன் சொல்லியிருக்கறனால நம்ம வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஓய்வு எடுத்துக்க, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்கறனால ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷினில் அதே மாதிரி தான். தி ஜாயின்ஸ் இது ஃப்யூச்சர், நான் வர போகிறாங்க அப்படின்றதுனால ஃப்யூச்சர் இருக்கிறனால நம்ம வந்து வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இது தெரிஞ்சிருந்தால் நம்ம இதுக்கான கொஷினுக்கான ஆன்சரை ஈஸியாக பண்ணிட முடியும். அவங்க கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நல்ல தெளிவாக படித்தோம்னாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இது மறக்காமல் இது மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட ATD தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். அண்டில் தென் பாய்.